வாழ்க்கையில கடன் தான் நான் வாங்கிட்டே இருக்கேனே தவிர வேற எந்த நன்மையும் நான் பார்க்கல, இதனால என் உள்ளம் உடைஞ்சு போயிருக்கேன்னு சொல்லி நீங்க கவலையோடு இருக்கீங்களா? ஒரு வேளை இன்னைக்கு யார்கிட்ட நான் போய் கடன் கேட்பேன், எல்லா இடத்திலும் கடன் வாங்கி விட்டேன் சொல்லி வழி இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. உண்மையா கடவுளை தேடுறீங்களே, பயபக்தி அவரோடு தான் இருக்கீங்க, அவர் கைவிட மாட்டார். உங்களுடைய தவறை உணர்ந்து இனி கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, அவரோடு கூட இருங்க, நிச்சயம் வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்றுதான் சொல்றார். கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் உங்க வருமானத்தை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாது, மீதி எடுக்க செய்வார். இது விசுவாசிங்க, பரிசுத்தமா வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.